சொத்து வரி உத்தரவை அதிரடியாக திரும்ப பெற்ற வாபஸ் வாங்கிய அரசு. ஏற்கனவே கட்டியவங்களுக்கு பணம் திருப்பி வராது. சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்த சொத்து வரி உயர்வு மற்றும் திருத்த நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் எழுந்த கடும் எதிர்ப்பு காரணமாக தமிழக அரசு உடனடியாக நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கு. மேலும் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெற்று பழைய நிலையிலான சொத்து வரி விகிதமே தொடரும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சர்ச்சையை ஏற்படுத்திய வரி திருத்தம். சென்னை மாநகராட்சியில் உள்ள குடியிருப்பு வீடுகள், வணிக வளாகங்கள் மற்றும் காலியிடங்களுக்கு வசூலிக்கப்படும் சொத்து வரியே நகரத்தின் சாலை பராமரிப்பு, தெருவிளக்குகள், கழிவுநீர் அகற்றம் மற்றும் தூய்மை பணிகள் உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நிலையில் மாநகராட்சியின் பல்வேறு மண்டலங்களில் உள்ள சில குறிப்பிட்ட சொத்துக்களுக்கான வரி தொகை திடீரென 3 முதல் 4 மடங்கு வரை உயர்த்தப்பட்டதாக கூறி பார்த்தோம்னா கட்டண ரசீதுகள் சொத்து உரிமையாளர்களுக்கு அனுப்பப்பட்டன. இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்த சென்னைவாசிகள் மற்றும் வர்த்தகர்கள் மாநகராட்சியின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. முகப்பேரில் வசிக்கும் ஒருவருக்கு அரை ஆண்டிற்கான சொத்து வரி 13,000 ரூபாயிலிருந்து திடீர்னு 63,000 உயர்த்தப்பட்டிருக்கு. காரப்பாக்கத்தில் 1600 சதுர அடி வீட்டின் வரி 895 1835 அதிகரிச்சிருக்கு. கட்டிட அளவில் நிலத்தின் பரப்பளவில் முறையான மாற்றங்கள் எதுவும் இல்லாத நிலையிலேயும் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. மேலும் மாம்பழத்தை சேர்ந்த நபர் ஒருவர் கூறுகையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2022 90% வரி உயர்த்தப்பட்டது. இப்போது 1400 சதுர அடி வீட்டிற்கு 3500 வரை செலுத்த வேண்டி சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லாத போது எப்படி மறுமதிப்பீடு செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே. சென்னை மாநகராட்சி பகுதியில் திடீர்னு பல மடங்கு உயர்த்தப்பட்டதாக சொல்லப்படும் சொத்து வரி தொடர்பாக தற்போது தமிழக அரசு அதிரடி முடிவெடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக சில வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழக்கமாக செலுத்தி வந்த சொத்து வரியை விட பல மடங்கு அதிகமாக வரி கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதுனால பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சில இடங்களெல்லாம் அரை ஆண்டுக்கு, அதாவது 6 மாதத்துக்கு 13,000 இருந்த சொத்து வரி ஒரே நேரத்தில் 63,000 உயர்த்தப்பட்டதாகவும் புகார்கள் வந்திருக்கு. இதையடுத்து பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இத்தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த வரி மறுசீரமைப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி வச்சு பழைய சொத்து வரி மதிப்பீட்டை தொடர உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏற்கனவே உயர்த்தப்பட்ட வரியை செலுத்தினவங்க அந்த பணத்தை ரொக்கமாக திரும்ப பெற முடியாது. அந்த கூடுதல் தொகையை அடுத்தடுத்த அரையாண்டு வரிகளில் சரி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு, எதற்காக திடீர்னு சொத்து வரி உயர்த்தப்பட்டது, யாருக்கெல்லாம் கூடுதல் வரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு, ஏற்கனவே பணம் கட்டினவங்க எப்படி சரி செய்யப்படும், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னை மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த சொத்து வரி. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் குடியிருப்பு வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் காலியிடங்களுக்கு சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரி மூலம் சாலை பராமரிப்பு, தெருவிளக்குகள், கழிவுநீர் அகற்றம், தூய்மை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் மாநகராட்சியோட பல்வேறு பகுதிகளில் சில சொத்துக்களின் வரி மதிப்பீடுகள் மாற்றப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஏற்கனவே செலுத்தி வந்த தொகையை விட திடீர்னு அதிகமான தொகையை செலுத்த வேண்டும் என்று சில சொத்து உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இதுதான் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சில இடங்களில் 3 முதல் 4 மடங்கு உயர்வு. சில சொத்து உரிமையாளர்களின் புகாரின்படி அவங்க செலுத்தி வந்த சொத்து வரி திடீர்னு 3லேருந்து 4 மடங்கு வரை அதிகரிச்சதாக சொல்லப்படுது. உதாரணமாக முகப்பேர் பகுதியில் வசிக்கும் ஒருவருக்கு அரையாண்டு சொத்து வரி 13,000 இருந்து 63,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி காரப்பாக்கத்தில் 1600 சதுரடி வீட்டுக்கு இருந்த சொத்து வரி 895 1835 உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுது. இதனால் கட்டடத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை, நிலப்பரப்புலையும் எந்த மாற்றமும் செய்யலை. அப்படி இருக்கும்போது வரி மட்டும் எப்படிங்க இவ்வளவு அதிகரிக்குது என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறாங்க. மேற்கு மாம்பழம் மற்றும் கிண்டியிலும் புகார். மேற்கு மாம்பழத்தை சேர்ந்த ஒருவர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2022 ஆண்டில் ஏற்கனவே சுமார் 90% வரி உயர்த்தப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் கூடுதல் தொகை கேட்கப்படுவதாகவும் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. 1400 சதுர அடி வீட்டுக்கு மீண்டும் சுமார் 3,500 வரை வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கிண்டியை சேர்ந்த ஒருவர் தகவலின் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2021 கூடுதல் கட்டிடம் கட்டிய போது சொத்து வரி 1000லேருந்து 2125 உயர்த்தப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எந்த ஒரு புதிய கட்டுமானமும் செய்யாத நிலையில்
தற்போது மீண்டும் 4100 வரி மாற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற புகார்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்ததுனால இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக மாறியது. இது புதிய சொத்து வரி உயர்வு அல்ல என மாநகராட்சி விளக்கம். இதற்கிடையில் மாநகராட்சி அதிகாரிகள் முக்கியமான விளக்கம் ஒன்றை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சென்னை முழுவதற்குமான புதிய சொத்து வரி உயர்வு கிடையாது என்றும், பல ஆண்டுகளாக தவறாக மதிப்பிடப்பட்ட அல்லது குறைவாக வரி செலுத்தப்பட்ட சில சொத்துக்களை கண்டறிந்து வரி மதிப்பீட்டை சரி செய்யும் நடவடிக்கை தான் என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அனைவருக்கும் பொதுவாக வரியை உயர்த்தும் நடவடிக்கை இல்லை என்பதே மாநகராட்சியின் விளக்கம். ஆனால் பொதுமக்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ்களின் பல இடங்களில் மிகப்பெரிய அளவில் தொகை உயர்ந்ததுனால இந்த விளக்கம் மக்களின் எதிர்ப்பை முழுமையாக குறைக்கவில்லை. சுமார் 30,000க்கு சொத்து உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ். இந்த விவகாரம் சுமார் 30,000 சொத்து உரிமையாளர்களுக்கு கூடுதல் வரி கோரிக்கை தொடர்பான நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. மாநகராட்சி ஏற்கனவே நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த வரி சீரமைப்பு நடவடிக்கை தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் எழுந்தன. குறிப்பாக ஏற்கனவே நடப்பாண்டிற்கான சொத்து வரியை முழுமையாக செலுத்தியவர்களிடமே மீண்டும் கூடுதல் தொகை கேட்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ட்ரோன் மற்றும் ஜிபிஎஸ் மூலம் ஆய்வு. இந்த சொத்து வரி மதிப்பீட்டு நடவடிக்கையில் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ட்ரோன் கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்ட வான்வழி படங்கள் மற்றும் ஜிபிஎஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டிடங்கள் மற்றும் சொத்தின் நிலை ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இதன் மூலம் ஏற்கனவே பதிவுகளில் இருந்த தகவல்களுக்கும் தற்போது உள்ள கட்டிடங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பதை கண்டறிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆய்வின் அடிப்படையில் பலருக்கு எதிர்பாராத அளவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதாக புகார் எழுந்ததே பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. மன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறப்பட்டதா? இந்த விவகாரத்தில் மற்றொரு முக்கியமான சர்ச்சையும் எழுந்திருக்கு. மாநகராட்சி மன்றத்தின் முறையான கலந்தாய்வு அல்லது ஒப்புதல் இல்லாமல் அதிகாரிகளால் இந்த வரி மறுசீரமைப்புக்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுது. இதுவும் அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களின் எதிர்ப்பு அதிகரித்த நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு தற்போது முக்கியமான முடிவை எடுத்திருக்கு. அப்படி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்கள், வர்த்தக அமைப்புகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்த நிலையில் சொத்து வரி சீரமைப்பு நடவடிக்கையை உடனடியாக திரும்ப பெறுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுபடி பார்த்தோம்னா, உயர்த்தப்பட்ட புதிய மதிப்பீடுகள், திரும்ப பெறப்பட்ட சொத்துக்களுக்கான வரி மதிப்பீடு பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால திடீர்னு அதிகரிக்கப்பட்ட சொத்து வரி தொடர்பான கவலையில் இருந்த சென்னை மக்களுக்கு ஓரளவு நிம்மதி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். பொதுமக்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா, சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் சொத்து வச்சிருக்கிறவங்க தங்களுடைய சொத்து வரி மதிப்பீடு மற்றும் வரி ரசீதை சரிபார்த்துக் கொள்வது முக்கியம். ஏற்கனவே கூடுதல் தொகை செலுத்தியிருந்தால் அந்த தொகை அடுத்தடுத்த வரிகளில் எவ்வாறு சரி செய்யப்படுகிறது என்பதையும் கவனிக்கணும். மேலும் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும் மாநகராட்சி அறிவிப்புகளின் அடிப்படையிலேயே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்வது நல்லது. மொத்தத்தில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சில சொத்துக்களுக்கு திடீரென அதிகரிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சொத்து வரி மதிப்பீடு நடவடிக்கைக்கு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த எதிர்ப்பை தொடர்ந்து தமிழக அரசு தற்போது அந்த நடவடிக்கையை திரும்ப பெற்றிருக்காங்க. பழைய வரி மதிப்பீடு தொடரும் என்றாலும் ஏற்கனவே கூடுதலாக செலுத்தியவர்களுக்கு பணம் ரொக்கமாக திரும்ப வழங்கப்படாமல் அடுத்தடுத்த அரையாண்டு வரிகளில் சரி செய்யப்படும் என்பது முக்கியமான தகவல். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? சொத்து வரியை இப்படியாக மதிப்பீடு செய்வது சரியா, இல்லை பார்த்தோம்னா பொதுமக்களின் தெளிவான அறிவிப்பு கொடுத்திருக்க வேண்டுமா முன்கூட்டியே? உங்கள் கருத்தை கமெண்ட்ல பதிவில் சொல்லுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் குடும்பத்திற்கு ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற முக்கிய தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.